இடஒதுக்கீடில் துரோகம் இழைத்து விட்டது. அதனால் விசிகாவை புறக்கணிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமும் நிலைமையும் பறையர் குடிக்கும். ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இடஒதுக்கீடில் தோழர் திருமாவளவன் பச்சை துரோகம் பண்ணியிருக்கார், மறுக்க முடியாது. இந்த விசிகா என்பது ஒரு நேரத்தில் நம்ம கட்சி நம்ம ஆளு தலைவர் அப்படின்னு பார்த்த இன்றைக்கு பறையர்கள் விழிப்படைஞ்சி இது நம்ம கட்சி இல்லப்பா, தமிழர்கள் என்றைக்கும் சிறப்பா செய்பவர்கள், நீ அவர்களை செயல்பட விடாமல் ஆண்மையற்றவர்களாக நாடி நடம்பு ஆடுகிற நிலையில் இன்றைக்கு நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க மது போதை பழக்கம். என்ன யாரு கோடீஸ்வரனா இருக்கிறான் பறையர் பட்டியல்? பட்டியல் சமூகத்துல யாரு கோடீஸ்வரனா இருக்கிறான்? கட்சி அந்த கட்சி தலைவர் கோடீஸ்வரனா இருக்கலாம், நாங்க இல்லையே. தலித்துணி எந்த கல்வெட்டில் இருக்கு, எந்த பட்டயத்தில் இருக்கு, எந்த ஓலைச்சுவடியில் இருக்கு? வா விவாதத்துக்கு வா, நீ தலித்துன்னு வச்சிருக்கிற ஆவணங்களை எடுத்துட்டு வா, நான் பறைய சாம்பவர்னு இருக்கிற ஆவணங்கள் எடுத்துட்டு வரேன், உட்காந்து பேசுவோம். இல்லை பறையருக்காக கொடுக்கிற சலுகை இதெல்லாம் அவங்க வீட்டுல வேலை செய்யறாங்கல்ல, அவங்க பேர்ல வாங்கி பயன்படுத்துறதா இவனுக்கு தெரியாது. டேய் ஒரு கையெழுத்த போட்டு வா, ஒரு கை நாட்டை வை. வணக்கம் லகரம் வாய்ஸ் நேயர்களே. இன்று நம்முடன் தமிழர் சேனர் கட்சியின் தலைவர் நிறுவனர் திரு எரிமலை ராமச்சந்திரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சார், சமீபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுன் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டியில் கொடுத்த விஷயங்கள் தான் இப்போ பரபரப்பாக போயிட்டு இருக்கு. 4 வருடங்களுக்கு முன்னாடி தான் அரசியலுக்குள்ளே என்றானது எம்எல்ஏ, அமைச்சர், இப்போ பார்த்தா துணை முதல்வர், அந்த அளவுக்கு வந்துட்டாங்க. 40 வருஷமா திருமாவளவன் அவர்கள் விசிகா அப்படியே இந்த போராட்டத்தில் இருந்துட்டு இருக்காங்க. அவர் துணை முதல்வர் ஆகிறதுல என்ன சர்ச்சை, என்ன சிக்கல் அப்படின்னு சொன்னாங்க. இது கூட்டணிக்குள்ள அதுக்கு பதிலடி, அதுக்கு இது அதுன்னு சொல்லி ஒரே சர்ச்சையா போயிட்டு இருக்கு. இதுல உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்லை, சினிமாவில் தோழர் திருமாவளவன் நடிச்சிருக்காரு, அது தெரியுமா? அவர் நடிச்சிருக்காரு. அப்போ அவரும் சினிமா சம்பந்தப்பட்டவர் தான். அது அவரும் சினிமாவில் நடிச்சிருக்காரு. என்ன மற்றவங்கெல்லாம் கதாநாயகனா நடிச்சு அமைச்சராகி முதலமைச்சர் ஆகணும்னு நினைப்பாங்க. இவரும் முதலமைச்சராகவே எனக்கு தெரிஞ்சு ஏதோ படத்தில் நடித்ததா தெரியுது, ஞாபகம் இருக்கு. அப்போ முதலமைச்சராகவே படத்தில் முதலமைச்சர் தோழர் திருமாவளவன், நான் ஞாபகம் இருக்கு, உண்மைதான் அது. ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அந்த செயல்பாடு இங்கே பட்டியல் சமூகத்தில் அவங்க பொது கட்சி, ஏன்னா ஆதவ் அர்ஜுன் கூட பொது கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர், இல்லை பொது கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர். அந்த கட்சி வெறும் பட்டியல் சமூகத்தை மட்டுமான கட்சி இல்லை. விசிகா உறவுகள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், தமிழர்களுக்கும் புரிஞ்சுக்கணும், மற்ற கட்சிக்கார தலைவர்களும் தெரிஞ்சுக்கணும். விசிகாவை தயவு கூர்ந்து அருள் கூர்ந்து ஒரு பட்டியல் சமூக கட்சியா பார்க்கிற பார்வையை நீங்கள் முதலில் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றதான் தமிழர் கட்சி, தமிழ் சேனை கட்சியினுடைய ஒரு நிலைப்பாடு. ஆனா இங்க இது இந்த பேச்சே ஒரு நாடகமா தெரியுது. ஏன் நாடகமா தெரியுது அப்படின்னா, சமீப காலமாக இந்த உள்ஒதுக்கீடு சிக்கலில் பறையர்களுக்கு எதிராக விசிகா விடுதலை சிறுத்தைகள் கட்சி செயல்பட்டு விட்டது, இடஒதுக்கீடில் துரோகம் இழைத்து விட்டது. அதனால் விசிகாவை புறக்கணிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமும் நிலைமையும் பறையர் குடிக்க வந்துடுச்சு. அதை சமாளித்து சமப்படுத்துவதற்கு இல்ல நாங்க நேர்மையா தான் இருக்கிறோம், நாங்க திமுகவினுடைய சொம்பு இல்லை, அடிவருடி இல்லை, நாங்க உரிமையை கேட்கிறோம் பாரு அப்படின்னு இப்போ ஒரு புதுசா கட்சியில் இணைஞ்ச துணை பொதுளாளரை வச்சு பேச சொல்றாங்க.
அந்த கட்சி எப்பயுமே சாதிய பாகுபாடு வச்சுக்கிட்டு தான் சீட்டு ஒதுக்கும்னு பேர் என்ன வன்னியரசு, அவர் பழைய பேர் தான் எனக்கு தெரியும், ஜெயராஜ். இன்னைக்கு வன்னியரசு, அதனால்தான் இடையில ஜெயராஜன் சொல்ற போறேன்னு தயக்கம் காட்டினேன். அந்த வன்னியரசு திரு கருணாநிதி அவர்கள் எங்களுக்கு பொது தொகுதியில் ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொன்னதை அந்த கட்சியில இருந்த மிகப்பெரிய சமத்துவம், நாங்கெல்லாம் ஒண்ணு, நீ நான் ஒண்ணு, பொண்ணு நாங்கெல்லாம் பட்டியல் சமுதாயத்திலிருந்தே பொண்ணு எடுத்துட்டேன் அப்படியெல்லாம் பேசின திரு கருணாநிதி மனசுக்குள்ளே சாதியம் இருக்குன்றதை அதை வெளிப்படையா அம்பலப்படுத்தியிருப்பார். ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இடஒதுக்கீடில் தோழர் திருமாவளவன் பச்சை துரோகம் பண்ணியிருக்கார், மறுக்க முடியாது. இது ஒரு நியாயம் என்பது பெரும்பான்மை மக்களுக்கானதா இருக்கணும், சிறுபான்மை கூட்டத்துக்கு இல்லை. அவை பிராட்டி சொல்றால் சிற்றினம் சேராமைன்னே சொல்றார். ஆனா இது ஜனநாயக நாடு, சிற்றினத்தினுடைய ஓட்டு உனக்கு தேவைதான். ஆனா பெரும்பான்மையாக இந்த கட்சியை வளர்த்து விட்டவர்களுக்கு துரோகம் இழைச்சிட்டு வரக்கூடாது. கடைசியில தொடக்கத்திலே ஆமா உள்ஒதுக்கீடு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லல, கொடுங்க, நான் தான் கொடுக்க சொன்னேன்னு விசிக தலைவர் சொல்றார். நான் தான் கொடுக்க சொன்னேன். இப்ப சீராய்வு மனு போடார். அது இந்த உள்ஒதுக்கீடு என்ற சொல் வேண்டாம், வேற பொது பேர் வைங்க, அவ்வளவுதான். பச்சை துரோகம் இங்க நடந்திருக்கு பெரும்பான்மை மக்களுக்கு, குறிப்பாக நாங்கள் வாழ்கின்ற ஆதி திராவிடன் பறையர் சாம்பவர்களுக்கு பச்சை துரோகம் விசிக செஞ்சிருக்கு. அது எங்க கட்சின்னு சொல்றாங்க, இது எப்படி சொல்றாங்கன்னு தெரியல. அப்ப ஆட்சியில் அதிகாரத்தில் வந்தான்னா நீ வரலன்னா எங்களுக்கு என்ன, நீ துணை முதல்வரானா என்ன செஞ்சிட போற, என்ன எனக்கு என்ன நடக்க போகுது, பறையர்களுக்கு எனக்கு நடக்க போகுது சொல்ல முடியுமா? நீங்க சொகுசா இருப்பீங்க, அவ்வளவுதான். ஆனா நாங்க எங்க மக்கள் சொகுசா இருப்பாங்களா அப்படின்னா பண்ண முடியும், இருக்காது. அப்போ இந்த கட்சி இருந்தான்னா இல்லைன்னா என்ன, துணை முதல்வர் கிடைச்சான்னா கிடைக்கலன்னா, அதிகாரத்தில் பங்கு வந்தான்னா பங்கு வரலன்னா, இப்படிப்பட்ட கேள்வியை தான் இங்க பறையர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்சியை நம்ம புறக்கணிக்கணும்னே பேசுறாங்க. இப்போ புறக்கணிக்கணும். இந்த விசிக என்பது ஒரு நேரத்தில் நம்ம கட்சி, நம்ம ஆளு தலைவர் அப்படின்னு பார்த்த இன்றைக்கு பறையர்கள் விழிப்படைஞ்சி, இது நம்ம கட்சி இல்லப்பா, அது பொது கட்சி, அவங்க கொள்கையில எப்போ வேணாலும் மாறும், கொள்கை மாற்றம் இருந்துகிட்டே இருக்கும், எழுதி வைக்கிறது ஒண்ணு, துண்டறிக்கை ஒண்ணு, பேசுறது ஒண்ணு, ஆனா செயல்முறைன்னு வரும்போது எங்களுக்கு துரோகம் இருக்கும். இதுதான் விசிக. நான் என்றைக்குமே தோழர் திருமாவளவனையோ விசிகாவையோ எதிர்த்ததே கிடையாது. எது வரைக்கும்? உள்ஒதுக்கீடு செய்தி வர வரைக்கும். நம்மாலே நமக்கு துரோகம் செய்ய மாட்டாரு. தமிழில் ஒரு பழமொழி இருக்கு, தான் ஆடவில்லை என்றாலும் சதையாடும்னு இருக்கு. சதையே ஆடலையே. இன்றைக்கு அந்த ரோஸ்டர் முறை எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு 10 சீட் இருக்கு, நீங்க வேலை வாய்ப்பு, நான் ஆதாரங்களை காட்டுவேன். அதுல என்ன இருக்குன்னா, எடுத்து முதல்ல அந்த எஸ்சின்னு இருக்கிறாங்கல்ல, பல்லருக்கும் பறையருக்கும் பச்சை துரோகம் விசிக செஞ்சிருக்கு. இது எங்க இருந்து வந்தவர்கள் நான் சொல்லல. இன்றைக்கு நீங்க இன்னைக்கு சொல்றீங்க இல்ல, இவங்க இந்த மண்ணின் மைந்தர்ன்னு சொல்றீங்க. இன்னைக்கு பரவாயில்ல மண்ணின் மைந்தர். இந்த சக்கிலியர்கள் யார், வரலாற்றுல என்ன சொல்லுது? பரமசிவம் என்ன சொல்லி இருக்கிறார்? அயோத்திதாச பண்டிதர் என்ன சொல்லி இருக்கிறார்? ஜனார்த்தன் கமிட்டி என்ன சொல்லியிருக்கு? இவங்க இந்த மண்ணின் மைந்தர்னு சொல்லியிருக்கா? ஜனார்த்தன் கமிட்டி அறிக்கை, அதை வச்சுதான் இவங்களுக்கு உள்ளொதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கு. இவர்கள் வந்தவர்கள். சரி, நாளைக்கு வட இந்தியாவில இருந்து இன்னைக்கு புடைக்கிறான அவன் இடஒதுக்கீடு கேட்டா எடுத்து கொடுத்துருவீங்களா? கொடுக்க முடியுமா? இன்னைக்கு சாரசாரையா வந்துட்டு இருக்கிறான். நாளைக்கு நான் இங்க இருக்கிறேன், எனக்கு இடஒதுக்கீடு கொடுன்னு கேட்டா கொடுக்க முடியாது தானே? கொடுப்பீங்களா? கொடுப்பான். அதுக்கு அந்த வக்காலத்தும் வாங்கணும். ஐயோ பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க. இன்றைக்கு தமிழர்கள் எல்லாம் மது குடிச்சிட்டு சோம்பேறிகளா போன மாதிரி இவன் சொல்றான்.
தமிழர்கள் என்றைக்கும் சிறப்பா செய்பவர்கள். நீ அவர்களை செயல்பட விடாமல் ஆண்மையற்றவர்களாக நாடி நடம்பு ஆடுகிற நிலையில் இன்றைக்கு நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க மது போதை பழக்கத்துல. இது ரெண்டும் இருக்கக்கூடாதுன்னு எல்லா இலைக்கும் மது போதையை பத்தி சொல்லுது, வள்ளுவம் சொல்லுது, கல்லூணாமை பற்றி எழுதியிருக்கு. சரியா? அப்போ அதை தடுப்பதற்கு என்ன வழி அப்படின்னு கேட்கறதுக்கு இல்ல. அதுக்குதான் இப்போ மாநாடு. என்ன மாநாடு? என்ன மாநாடு? மது ஒழிப்பு மாநாடு அக்டோபர் 2ஆம் தேதி. இந்த மாநாடு கூட்டணியில இருக்கிறீங்க, கூட்டு பேசுற அளவுக்கு ஏங்க அவங்க எல்லாம் பேசினா யாரும் கேட்க மாட்டாங்களா? இந்தியா விளம்பர மாநாடு அவ்வளவுதான். இது இங்க தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு தமிழ்நாட்டு பிரச்சனையை பேசுனா இங்க தமிழர்கள் பத்தி பேச வேண்டியது. ஆனா ஒன்னா இந்தியாவை எடுத்துக்கிறீங்க. இன்னொன்னு சொல்ல, இந்த மதுவை நீங்க ஒழிச்சு விட்டால் நஷ்டஈடு மத்திய அரசு கொடுக்கணும்னு கேட்கிற அந்த முறை இருக்க, இது எங்க நியாயமா இருக்கா? மது ஒழிச்சிட்டோம்னா இந்த மது பணத்தை வருது இல்ல, வருவாய் இருக்குல்ல, அந்த கஜானா நிரம்புது இல்ல, அந்த வருமான இழப்பு போயிடும். அதுக்கு மத்திய அரசு நிதி கொடுக்கணும்னு கேட்கறது இதுதான் அந்த மது ஒழிப்பு மாநாடு. இங்க தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு போறீங்களா, அல்லது இல்ல நீங்க தேசிய தலைவர் தானே, இல்ல அண்டை மாநிலங்கள்ல இருந்து தேர்ந்தெடுத்து போறீங்களா? தமிழகம் சார்பாதான் போறீங்க. அப்ப தமிழ்நாட்டினுடைய நலனை பேசாத இந்திய முழுக்க என்ன பார்வை இது? ஏன் தமிழகம் முழுக்க மதுவிலக்கு கொண்டாடணும்னு ஏன் பேச மாட்டீங்க? எங்களுக்கு மூளை சுருங்கி போச்சா? நாங்க சின்ன வட்டத்தில் இருக்கிறோமா? குறுகிய மனப்பான்மையில் இருக்கிறோமா? இதெல்லாம் பேசுற கம்யூனிஸ்ட் வாய பொத்திக்கிட்டு இருக்காங்கல்ல. முதல்ல முதல்வர் அமெரிக்காவில் இருந்த போது பூரண மதுவிலக்குன்னு பேசினாங்க. திரும்ப அவர் வந்த பிறகு அதுக்கு பிறகு படிப்படியா மது குறைக்க அதுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரம்மா. இதைத்தான் இந்த நாடகத்தை அந்த புதுசா வந்திருந்த அந்த கட்சியினுடைய விசிகாவினுடைய துணை பொதுச்செயலாளர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இங்க இந்த பட்டியல் சமூகம் நாங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கேட்கிறோம். வேங்க வயல்ல நாங்க போராட்டம் பண்ணோம். ராசா ஏன் அங்க போல? நீங்க போனீங்களப்பா, வேங்க வயல்ல போய் போராட்டம் பண்ணீங்களே, என்ன தீர்வு அதை சொல்லுங்க பார்ப்போம். அந்த பொதுச் செயலாளர் தான் நான் கேட்கிறேன். நீங்க போய் போனீங்க, போராட்டம் பண்ணீங்க, தீர்வு கண்டீங்களா? இல்ல. அப்ப அந்த போனா என்ன, போகலன்னா என்ன, ஆர்ப்பாட்டம் பண்ணா என்ன, பண்ணலன்னா என்ன? தீர்வு இல்லாததுக்கு எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னு நான் கேட்கிறேன். ஆர்ப்பாட்டம் கூட பண்ணலன்னா அது ரொம்ப தப்பா இருக்கும்ல. என்ன தப்பா இருக்கும்? என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் என்ன நடந்திருக்கும்? இப்ப என்ன நடக்குதோ அதுதான். நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணி நான் இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணேன், இந்த மக்களுக்காக குரல் கொடுத்தேன், இதனால் இந்த தீர்வு வந்துச்சு. வேங்க வயலில் பீத்தண்ணி குடித்தவர்களுக்கு ஒட்டுமொத்தமா நியாயம் கிடைச்சிச்சு. அப்ப இவங்க போராட்டம் பண்ணி என்ன தீர்வு கண்டார்கள் அது சொல்லணும்ல. ஆஹா, நான் போராட்டம் பண்ணேன், இது எல்லா வளம் கலந்தவர்களை கண்டுபிடிச்சிட்டோம், அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுத்துட்டோம்னு நடந்துச்சா? அப்புறம் எதுக்கு அந்த போராட்டம்? வெட்டி போராட்டம் எதுக்கு? என் மக்களை கூப்பிட்டு வா நீ பீத்தண்ணி குடிச்சவங்களை கலந்தவங்களை கண்டிச்சிருவோம் வான்னு ஏதாவது கூலி வேலைக்கு அங்கேயும் இங்கேயும் வேலைக்கு போயிட்டு இருக்கிறான். ஏன்னா அரசு வேலை கிடைக்க போறது இல்லை. விசிகாவுடைய நிலைப்பாடு பறையர்கள் வழக்கு வாங்கினாதான் பொறுப்பு. என்ன வாங்கினா பொறுப்பு? வழக்கு வாங்கினாதான் பொறுப்பு. அவன் வழக்கு வாங்கினவங்களுக்கு அரசு வேலை கிடைக்காது, அரசு வேலை கிடைக்காது. அப்போ இடஒதுக்கீடுலயே நான் தான் உங்களை வழக்கு வாங்க சொல்லிட்டேன், புரியுதா? அந்த உள்ஒதுக்கீடுல வருதா? வழக்கு வாங்கிட்ட சொல்லிட்டேன், 3% அங்க கொடுக்க சொல்லிட்டேன், அவங்களெல்லாம் படிக்க சொல்லிட்டேன், உங்களை தான் வழக்கு வாங்க சொல்லிட்டேன். ஏன்னா நீங்க எனக்காக விசுவாசமா போஸ்ட் ஓட்டுனீங்க, கொடி ஏத்துனீங்க, எல்லா போராட்டங்களையும் கலந்துங்க, நீங்க வழக்கு வாங்குங்க. படிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, அதுக்குதான் நான் 3% கொடுக்க சொல்லியிருக்கேன். அவங்க அரசு வேலைக்கு போயிடுவாங்க. நீ வழக்கு வாங்கிட்டா உனக்கு எதுக்கு இடஒதுக்கீடு இருந்தான்னா இல்லைன்னா என்ன? புரியுதா? இதுதான் விசிகாவினுடைய நிலைப்பாடு. புரியுதுச்சா? வழக்கு வாங்கினவனுக்கு வேலை கிடைக்காது தானே. இப்போ ஒவ்வொன்றுக்கும் விசிகா தயங்கி போராட்டம் பண்ணி கொஞ்சம் தயங்கி கேட்கறதுக்கு ஒரு அதிகார பகிர்வு இருந்தா அவங்க ரொம்ப அதிகாரமாவே தோணிட்டு கேட்க முடியும்ல, எல்லாத்தையும் அவங்களே இறங்கி செய்ய முடியும்ல. அதானே அதிகார பதிவெல்லாம் இல்லம்மா. அவங்களுக்கு அதிகார பதிவு இருந்தா ஆகும். கூட்ட எதிர்கட்சியா இருக்கும்போது
இவர் என்ன சொன்னாரு, முதல்வர் மது ஒழிப்புன்னு சொன்னாரு. மது ஒழிக்க சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணாரு, போராட்டம் பண்ணாரு. வந்த பிறகு அதையே தானே விற்கிறாரு. இப்ப கூட்டணி இருக்கும்போது என்ன நடக்குமோ அதை விட இன்னும் நவீன அடிமையாகி அரசு நம்மளுது, அதிகாரத்துல நமக்கு பங்கு கிடைச்சிச்சு. எதுக்கு கேள்வி கேட்கணும்? நீங்க பசியோடு இருக்கும்போதுதான் போராட்டம் இருக்கும். வயிறு நிறைய சாப்பிட்டீங்கன்னா போராட்டத்துக்கு முடிவு வந்துடும், தூக்கம் வந்துடும், உண்ட மயக்கம் தொண்டனுக்குன்னு அப்படியே அடங்கி போயிடுவாங்க அவங்கெல்லாம். நான் இது குறை சொல்றது இல்லை, இங்கே நாங்க பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எதிர்கால சந்ததியை நினைத்து நாங்க கண் கலங்கிட்டு இருக்கோம். ஏன்னா இடஒதுக்கீடு என்ற இந்த பெயரில் இன்றைக்கு பறையர்களுக்கு பச்சை துரோகம் செய்திருக்கிறார்கள். இதை தட்டி கேட்பதற்கு பறையர்கள் இல்லையே. தட்டி கேட்பதற்கு எனக்கு துரோகம் பண்ணிட்ட, நீ என் ஊருக்கு வரவானான்னு ஒரு சேரியிலையும் குரல் கொடுக்கலையாம்மா, தடுத்து நிறுத்தலையாம்மா. கொடிகம்பம் ஏத்த வைக்கிறதான பார்த்துட்டு இருக்கிறான். ஏன்னா இவனுக்கு நடக்கிற துரோகங்களை புரிந்து கொள்வதற்கு என் மக்களுக்கு காலதாமதம் ஆயிட்டு இருக்கு. காலதாமதம் யாவது எல்லாம் இப்படி வச்சிருக்கோம். வீரவசனம் பேசி உணர்ச்சியை தூண்டி வழக்கு வாங்க வச்சு சிறைக்கும் 100 ரூபாய் சம்பாதிக்கிறான். காவல் நிலையத்துக்கும் நீதிமன்றத்துக்கும் அலைஞ்சிட்டு இருக்கிறான் வழக்கு வாங்க. அவன் குடும்பம் இன்றைக்கு நடுத்தெருவில் பல குடும்பங்கள் இருக்கு. இன்றைக்கு அதிகாரமும் ஒரு பதவியும் இருக்கப்பட்டவர்களுக்கும் பொது கட்சியில் இருக்கிறவங்களும் கிடைக்குது. நான் அந்த கட்சி இல்லை, ஆனா ஒரு வருத்தம் இருக்கு. ஏன் வருத்தம் இருக்குன்னா, நம்ம கூட அந்த கட்சி இருக்கிறது ஒரே கட்சியா இருக்க, நமக்காக பேசுற கட்சியா இருக்குன்னு நான் நினைச்சேம்மா. உண்மையிலேயே போன்றவர்கள் எத்தனை பேர் இருந்திருப்போம் இந்த கட்சியில. இந்த ஒரு தலைவர், நம்மால் தலைவர், திரும்ப சொல்றேன், நம்மால் தலைவர், நம்ம சாதிக்கார தலைவர். அவர் ஒரு காலத்திலையும் அடுத்தவன் இழிவுபடுத்தக்கூடாது, ஒரு காலத்திலையும் அவர் தாழ்த்தி பேசிடக்கூடாது மற்றவங்க அப்படின்னு நாங்கள் நினைச்சிட்டு தானே இருக்கோம். ஆனா இன்றைக்கு உள்ஒதுக்கீடு என்ற பெயரில் நீங்க 3% கொடுக்கறதோட 18% எடுத்து கொடுத்துரும். ஏன்னா 18% சக்கிலியர்களுக்கு கொடுத்தது தான் அர்த்தம். அது புரியுதாம்மா? எங்களுக்கெல்லாம் உண்மையிலே பல்லருக்கும் பறையருக்கும் இங்க வேலை இல்லை. அரசு வேலையெல்லாம் குதிரை கும்பா போச்சு. நாங்கள் அப்படியே கூலி வேலைக்கும் அதுக்கும் போவோம். படிக்கிறது கூட வீணுன்னு ஆயிடும். நான் நீங்கள் என்னதான் படிச்சுட்டு போனால் கூட ஒரு வருத்தம் தெரியுது நமக்கு. மனம் ரொம்ப சஞ்சலமாக இருக்கு. நான் இப்படி பண்ணிட்டாரு அவரு. அப்படித்தான் நம்ம இருக்கணும். இப்போ இந்த விவகாரத்துல ஆதவ அர்ஜுன் பேசிய போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, விசிகாவுக்கு பொது தொகுதி கிடைக்கிறதுலே சிரமமா இருக்கு. இது நான் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுக சேர்ந்த திரு ராசா அவர்களுக்கும் சேர்த்தே தான் நான் பேசுறேன். அவர் பெரம்பலூர்ல நிக்காம எதுக்கு நீலகிரியில போய் நின்னாரு? பொது தொகுதி, தனி தொகுதி அந்த இதனால தானே அவர் அங்க போனாரு. எல்லாருக்கும் சேர்ந்து தான் நான் ஆட்சி அதிகாரத்தை பத்தி பேசுறேன்னு ஆதவ அர்ஜுன் பேசியிருக்காரு. அவர் சொல்வாரு, திமுகல அவங்க எப்படி இருக்காங்கன்னு இருந்துட்டு போறாங்க. ஏன் உங்க தலைவர் சிதம்பரத்தை விட்டு பொது தொகுதியில் நிக்கலன்னு கேட்கிறேன். நான் கேட்கிறேன், நீங்க தனி கட்சி தானே, திமுக கூட கூட்டணியில தானே இருக்கு. நம்ம பொது கட்சி தானே, ஏன் ஒரு சீட்டுக்கு போராடி வாங்குறது? அந்த இல்லைன்னா அந்த கூட்டணி முடிச்சுக்கிட்டு எங்க பொது தொகுதி கொடுக்குறாங்களோ அங்க கேட்டு வாங்குறது. பொது தொகுதியில நிக்க வேண்டியதானே பொது தலைவர். எதுக்கு சிதம்பரத்துல போய் பிடிச்சிட்டு இருந்தாரு? தனி தொகுதியில ஏன் நிக்கணும்னு கேட்கிறேன். அதான் அவரும் சொல்றாரு. அவர் பெரம்பலூர்ல நிக்காம ஏன் நீலகிரியில நிக்கிறாங்க? அது அவங்க கட்சியினுடைய உள் விவகாரம். சரியா? விசிகா என்பது பொது கட்சியா மாறி போச்சு. அது பொது கட்சியை மட்டுமல்ல, தமிழக கட்சியில அது தேசிய கட்சியா மாறி போச்சு. தேசிய கட்சியா மாறி போன ஒரு கட்சியினுடைய தலைவர் ஏன் பொது தொகுதியில நிக்காம தனி தொகுதியில நிக்கிறாருன்னு நான் கேட்கிறேன். அது நீங்க பொது தொகுதியில தான் நிக்கணும் பொது தலைவர். அப்ப திமுக விசிகாவை ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு இவர் தான் நான் சாதி கிடையாது, சாதி ஒழிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க.
இவங்க தான் சொல்லுவாங்க. அவங்க சாதி ஒழிப்பெல்லாம் சொல்லல, அவங்க சாதியாதான் இருப்போம்ன்றாங்க. அவங்க சாதியாதான் இருப்போம். நீங்க சாதி ஒழிப்போம்னா எந்த சாதி ஒழிக்க போறீங்க? சொல்லணும்ல, இந்த சாதியை நான் ஒழிக்க போறேன்னு இந்த ஒரு யாராவது ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். சாதி ஒழிப்புன்னு பேசுற போராளிகள் நீங்க சொல்லிக்கிறீங்களப்பா, எந்த சாதியை ஒழிக்க போறீங்க சொல்லுங்க. மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், நாங்க பறையர்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நம்மள சொல்லப்பா சாதி ஒழிக்கணும்னு, அந்த சாதியை தான்ப்பா அவர் சொல்லிட்டு இருந்துக்கிறாரு, நாங்க புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? நான் பெரும்பான்மையா இருக்கிறேன், நான் பெரும்பான்மையா இந்த சமூகத்தில் இருக்கிறேன். 2011 கணக்கெடுப்பின்படி நான் ஒரு கோடி நாங்க இருக்கிறோம். 1 கோடி கணக்கு எடுப்பின்படி இன்னும் மதம் மாறிய கிறித்துவம் போன, இஸ்லாம் போன, பௌத்தம் போன, சீக்கியம் போனவங்க எல்லாம் இருக்கத்தான் செய்யறாங்க. அப்படியெல்லாம் சேர்த்தா எங்களுடைய கூட்டம் எவ்வளோ? இந்த கூட்டத்துக்காக நீங்க என்ன அவங்களுடைய இப்ப 3% வாங்கி கொடுத்தாரு, முறையா எத்தனை சதவீதம் கொடுத்துருக்கணும்? கணக்கெடுப்பின்படி 2011 கணக்கெடுப்பின்படி அவங்களுடைய மக்கள் தொகை எவ்வளவு? அப்ப அவங்க மட்டும்தான் கஷ்டப்படுறாங்களா? ஏன் எங்க பட்டியலில் குயவர்கள் இருக்கிறாங்க, வண்ணார்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் கோடீஸ்வரன் ஆயிட்டாங்களா? சொல்லு, அவங்க மேல பாவப்படுறியப்பா. இங்க பட்டியல் சமூகத்துல குயவர்கள் மீது பாவப்படு, வண்ணார்கள் மீது பாவப்படு. நாங்க பறையால் தான் கோடீஸ்வரன் ஆயிட்டோமே, எல்லாம் படிச்சு மாடி வீடு கட்டிட்டோமே, எல்லாம் பெரிய பெரிய வேலைகள் இருக்கிறோமே. இன்றைக்கு அரசு அதிகாரிகள் பட்டியல் எடுத்தா நாங்க பறையல் தானே நிரம்பி ஒழிகிறோம். இதெல்லாம் அப்போ ஒரு கரிசனம், ஒரு கருணை என்பது, ஒரு மனித நேயம் என்பது, அவங்க மட்டும்தான் ரோடு போயிருக்கிறாங்களா? சென்னையில பறையந்தான் ரோடு போயிருக்கிறாங்க. இது அப்போ அவங்கள பார்க்கிற அந்த பாவ பார்வை ஏன் எங்க மீது பார்க்கலன்னு நான் கேட்கிறேன். ஏன் மன்னார்கள் மீது பாவ பார்வை பார்க்கல? ஏன் கொயவர்கள் மீது பாவ பார்வை? கல்வெட்டுல எல்லாம் இருக்கிறான்ல அவெல்லாம், அவங்களுக்காக எல்லாம் இப்போ வள்ளுவ பறையர்லாம் எல்லாம் கோடீஸ்வரன் ஆயிட்டாங்களா? என்ன, யாரு கோடீஸ்வரனா இருக்கிறான்? பறையர் பட்டியல், பட்டியல் சமூகத்துல யாரு கோடீஸ்வரனா இருக்கிறான்? கட்சி, அந்த கட்சி தலைவர் கோடீஸ்வரனா இருக்கலாம். நாங்க இல்லையே, நாங்க இல்லையே. அப்ப உங்களிலிருந்து எங்களை பார்க்க வேணாம், எங்களிலிருந்து நீங்க பாருங்க, அரசியல பாருங்க, எங்களிலிருந்து பாருங்க, வெறுக்கிறவங்கள இருந்து பாருங்க, சென்னை மாநகராட்சி பெருக்கிறவங்கள இருந்து பாருங்க, எங்களை உங்களை அரசியல பாருங்க. இந்த பார்வையே தப்பு இல்லை. இதை கேட்டா நாங்க சங்கி RSS அப்படி பேசுவீங்களா? எங்க நியாயத்தை கேட்க கூடாதா? இப்ப ஆதவ அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு அவரை கூட பாஜக தூண்டி விட்டுதான் கட்சிக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்றாங்க. அது அவங்க கட்சிக்குள்ளமா, அவங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் அது எதிர்காலத்துல யாரோ கட்டமைச்சதை யாரோ எடுத்துட்டு போறாங்க. தலைமையை மாத்தி விடுறதுக்கு அது மாதிரியான வேலைகள் ஏன்னா இந்த ஒரு RSS பண்றாங்க, அவங்க பண்றாங்கன்னு இல்ல, இது திட்டமிட்டு இப்படி இருக்கும். இங்க இருக்கிற இவ்வளவு நாள்ல பேசலையே இந்த மாதிரி பேச்சு. இந்த அவங்க கொள்கை அறிக்கையில் இருக்கதானே செஞ்சிச்சு. இப்ப இவர் பேசுறதெல்லாம் புது கருத்து இல்ல, ஏற்கனவே விசிகாவினுடைய கொள்கை தான். ஆனா கொள்கையை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்களா இத்தனை முறை எம்எல்ஏவும் MP-ஆகியும்? இல்ல, ஆவர வரைக்கும் தான் பேசுறது, ஆன பிறகு அதை பத்தி பேசுறதே இல்லை. வா, எங்களுடைய வரலாறு பேசுங்க பாப்போம். இப்ப ஒருவேளை மாநில அங்கீகாரம் கிடைச்சதுனால அதை அதுதான் தேசிய கட்சி ஆச்சு இல்ல. அதுதான் திரும்ப திரும்ப சொல்றேன், மாநில கட்சி மட்டும் இல்ல, அது தேசிய கட்சி. இன்னைக்கு கர்நாடகத்தில் கட்சி இருக்கு, கேரளாவில் இருக்கு, ஆந்திராவில் இருக்கு, தெலுங்கானாவில் இருக்கு. அப்படியே இந்திய முழுக்க போய் நாளைக்கு பிரதமர் கனவுல இருக்கும்போது நீங்க முதலமைச்சர் கனவை பத்தி ரொம்ப சுருக்கி சொல்றீங்க. அதைத்தான் திருமாவளவன் அவர்களும் சொல்லியிருந்தாங்க, நான் பிரதமர் ஆகலாம்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன், நீங்க இங்க பேசிட்டு இருக்கீங்க. பொது தொகுதியிலே இன்னும் சீட்டு வாங்குற அளவுக்கு இல்லை தமிழகத்தில், பொது தொகுதியிலேயே சீட்டு வாங்குறதுக்கு இல்லை. இப்ப கூட அவங்கள ஒரு நேரா அவரை பேச சொல்லுங்க, ஒன்னே ஒண்ணு பேச சொல்லுங்க, பறையரா சாம்பவரா இருப்பவர்களை எங்களுக்கு வாக்களிக்க வேண்டாம், வாக்களிக்க வேண்டாம், தலித்தா இருப்பவர்கள் மட்டுமே வாக்களிங்கன்னு அவரை சொல்ல சொல்லுங்க. நிம்மதியா போச்சு.
எங்க வழியை நாங்க பார்த்துட்டு போறோம். எங்களுடைய விடுதலை நீங்க வாங்கி கொடுப்பீங்கன்னு நினைச்சோம். எங்களுடைய உரிமையை நீங்க பெற்றுக் கொடுப்பீங்கன்னு பார்த்தோம். அது நடக்கல. அப்பனா நீங்க தலித்தா இருக்கிறீங்க, தலித்துக்காக போராடுறீங்க. நாங்க தலித்து இல்லை. என் மக்களுக்கு யாரும் எந்த மக்களுக்கும் ஆதி திராவிடன் ஒன்னா சான்று வச்சிருப்போம், பறையர்னு வச்சிருப்போம், பறையன்னு வச்சிருப்போம், இல்ல சாம்பவர்னு வச்சிருப்போம், சாம்பவன்னு வச்சிருப்போம், வெட்டியான்னு வச்சிருப்போம். நீங்கெல்லாம் ஓட்டு போடுங்க. எங்களுக்கு யாருக்கிட்டையும் தலித்துன்னு சர்டிஃபிகேட் இல்லை, சாதி சான்றிதழ் இல்லை. அப்ப இல்லாதவங்களுக்கு போராடுற ஒரு கூட்டத்தை நாங்க எப்படி நம்ப முடியும்? தலித்துன்னு இல்லை. தலித்துனா பட்டியலின மக்களை பொதுவாக அதெல்லாம் கிடையாது. நான் தான் சொல்றேன், நாங்க ஒத்துக்கலையே. எங்களுக்கு யாரு நீங்க பேர் வைக்கிறதுக்கு? நீங்க யாரு? யாருன்னு கேட்கிறேன். தலித்துன்னு எந்த கல்வெட்டில் இருக்கு? எந்த பட்டயத்தில் இருக்கு? எந்த ஓலைச்சுவடியில் இருக்கு? வா, விவாதத்துக்கு வா. நீ தலித்துன்னு வச்சிருக்கிற ஆவணங்களை எடுத்துட்டு வா. நான் பறையன் சாம்பவர்னு இருக்கிற ஆவணங்களை எடுத்துட்டு வரேன். உட்காந்து பேசுவோம். வாங்க பேசுவோம், வரலாறு பேசுவாங்க, எடுத்துட்டு வாங்க. நீங்க வட இந்தியா முழுக்க தலித்துன்னு சொன்னாதான் புரியுது. போ, வட இந்தியாவில கூட சான்றிதழ் எடுத்துட்டு வா, வச்சிருப்பா, பேசுவோம். இல்லையா? முடியுமா? அதெல்லாம் பண்ண முடியாது. அதை சொல்ல சொல்லுங்க. நீங்க ஊடகவியலாளர் தான் சொல்ல சொல்லுங்க. தலித்துன்னு யாரும் இல்லையா? நீங்க அவங்களுக்கு ஏற்கனவே காந்தி ஒரு பேர் வச்சாராம், ஹரிஜன்னு. அப்புறம் இவர் ராமானுஜர் திருக்குளத்தோர்னு பேர் வச்சாங்களாம். இப்ப நீங்க தலித்துன்னு, அப்புறம் MC ராஜா இந்த இவங்கெல்லாம் ஆதி திராவிடர்னு பேர் வச்சாங்களாம். நீங்க தலித்துன்றாங்க. இவ்வளவு பேர்லயும் உங்க முன்ன பெரிய அளவு மேல் சாதியாவோ மேட்டுக்குடியாவோ கோடீஸ்வரனாவோ இல்லையா? ஆக முடியலையா? இன்னும் போராடுற நிலையில தான் இருக்கிறாங்களாம். அதனால அந்த பேர் வேணான்னு மறுக்கிறாங்க. அவங்க பறையராகவே இருந்து போனாலும் பரவாயில்ல. பறையர் இழிவான சொல்லா நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க இல்லையா? பறையர் என்ற சொல்லு அவங்களுக்கு இழிவு இல்லையா? அவங்க உயர்ந்த சொல்லுன்னு நினைக்கிறாங்க. அதனால அந்த சொல்ல அவங்களே சொல்லிக்கிறாங்களாம். தயவு செய்து அவங்கள நீங்க தலித்துன்னு சொல்ல வேணாம்னு சொல்றாங்கன்னு நீங்களாவது சொல்லி வைங்கம்மா. இப்போ இந்த அதிகார பகிர்வு, இப்போ நம்ம கரண்ட்ல பார்த்தோம்னா அதிகார பகிர்வை மையமா வச்சு நிறைய திரைப்படங்கள்லாம் கூட வர ஆரம்பிச்சிச்சு. அதுல இப்போ சமீபத்துல ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல என்னன்னா, ஒரு பிரசிடென்ட் அந்த தொகுதி தனி தொகுதியா மாறவும் அவங்க வீட்டுல வேலை பார்க்கக்கூடிய ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்தவரை நிக்க வைக்கிறதுக்காக இது பண்றாங்க. தமிழ்நாட்டுல முக்கால்வாசி இடங்கள்ல எனக்கு தெரிஞ்சு அதுதான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்க அந்த களத்துல இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். இல்ல, இது மட்டும் இல்ல. இவனுடைய நிலம்னு தெரியாதவே இவன் நிலத்தை ஒரு ஆண்டைக்கு உழுவான். இவன் நிலம் கிட்டத்தட்ட 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமின் லேண்ட் இருக்கு தமிழகத்துல. இவன் ஒரு ஆண்டைக்கிட்ட வேலை செய்யறான், குடும்பமா வேலை செய்யறான், இவனே ஏர் ஓட்டுறான். அந்த பஞ்சமின் நிலம்லாம் யாருக்கிட்ட இருக்குன்னா, அந்த சாதியை பார்த்தா நீ தொட்டா திட்டு, பறையர்கள் பார்த்தா திட்டுல தொட்டா திட்டு. எந்த சாதியை இழிவான் நினைக்கிறா மனநிலையில் இருக்கிறானோ அவன் பஞ்சமில்லையாண்டான் பறையர்களுக்கு கொடுத்த பஞ்சமில்லையான்ல விளை வச்சு சாப்பிடுவான். மான ரோசம் இல்லாத வெக்கம் இல்லாத சாப்பிடுவான். அவன் பார்ப்பான் இவனை கீழ் சாதின்னு. இவன் நிலத்தை உழுது பழைய நிலத்தை உழுது சாப்பிட்டுக்கிட்டு வெக்கம் இல்லாம சாப்பிட்டுக்கிட்டு பெரிய ஜமீன்தார்னு சொல்லிக்கிட்டு பழைய நிலத்துல சொல்லிக்கிட்டு எந்த நிலத்துக்கு உரிமையாளனோ அவனை பார்த்து கீழ் சாதின்னு சொல்லுவான். அந்த மனநிலையிலே இங்க இருக்கான். இவன் உழுறான்ல, கூலியா இருக்கிறான்ல, உண்மையிலேயே இந்த நிலம் அவன் நிலமா கூட இருக்கும். ஏன்னா 12 லட்சம் ஏக்கர் நிலங்கள் எங்க யாராவது மீட்டு கொடுக்க சொல்லி பேச சொல்லுங்களா? அந்த பொது தலைவர் எல்லாம் பஞ்சமின் நிலம் மீட்போம் வாங்கன்னு பேச சொல்லுங்க. 12 லட்சம் ஏக்கர் என்கிட்ட கணக்கு இருக்கு. வெள்ளக்காரர் கொடுத்த எங்கெங்க எவ்வளவு ஏக்கர்னு என்கிட்ட இருக்கு. வாங்க பேசுவோம், மீட்போம், வாங்க, எங்களுக்காவது ஒரு நாளைக்கு வாங்க, பழையர் நிலத்தை பஞ்சம் நிலத்தை மீட்டு கொடுக்க வாங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். இதெல்லாம் பழைய நிலத்தை பலன் தான் உழுவான், அவன் நிலம்தான். ஆனா அவனுக்கு தெரியல. எப்படி இப்படி மறைச்சு வச்சிருக்கிறார்களோ அதே போல இங்கு இருப்பவர்கள், ஆதிக்க சாதி மனநிலையில் இருப்பவர்கள் இப்படித்தான். இந்த தாட்கோல் லோன் இல்லை பறையருக்காக கொடுக்குற சலுகைகள் இதெல்லாம் அவங்க வீட்டுல வேலை செய்யறாங்கல்ல, அவங்க பேர்ல வாங்கி பயன்படுத்துறதா நான் கேள்விப்பட்டேன். இவனுக்கு தெரியாது. டேய்,
ஒரு கையத்தை போட்டு வா, இது ஒரு கை நாட்டை வை, அப்படி அப்படி பயன்படுத்துறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ இந்த நிலங்கள் எல்லாம் 12 லட்சம் நிலங்களை மீட்டுட்டா பறையன் நிலமற்றவரா இருக்க போறான். நிலம் இருந்துச்சு. மன்னர்கள் காலத்துல சேர சோழ பாண்டியன் பறையன்னு கல்வெட்டு இருக்கு. கல்வெட்டுன்னா பேசுனா என்கிட்ட வரலாம், நீங்க வாங்க, இருக்குல்ல, ஆவணங்கள் இருக்குல்ல. அப்ப நான் எங்களெல்லாம் எங்க? இது யாரால் பிடுங்கப்பட்டது? விஜயநகர காலத்தில் பிடுங்கப்பட்டதுன்னு சொல்லு. எங்கோ இருந்து வந்தவங்களால் பறை இந்த பூர்வ குடி தமிழர்களுடைய நிலம், முதுகுடி தமிழர்களுடைய நிலம் பிடுங்கப்பட்டதுன்னு சொல்லு. சொல்ல முடியுமா? அரசியல் பேச முடியுமா? இந்த மண்ணின் மைந்தர்களுக்காக அரசியல் பேச முடியுமா? எங்கோ இருந்து வந்தவன் ஆதி தமிழன்னு சொல்லும் பொழுது நீ அதை வைக்க கூடாதுன்னு யாராவது கேட்டாங்களா? முதல்ல நீங்க எங்கோ இருந்து வந்தீங்க, நீ எப்படி ஆதி தமிழன் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? அவங்களுக்கு வந்தவனுக்கு ஆதி தமிழன் சொல்றீங்க, பூர்வ குடி முதுகுடி தமிழன எங்களை வந்து ஆதி திராவிடன் சொல்றீங்களே. இதுவே இந்த முரண்பாடை களைவதற்கு உங்களுக்கு முடியுமா? களைய முடியுமா? இது பேச முடியுமா பொதுவெளியில? இவங்கெல்லாம் பேச மாட்டாங்கம்மா. இவங்களெல்லாம் நம்பி என் மக்கள் வீணா போயிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார்.